Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I'll help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கிளாஸில் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். Oxidation is a chemical process in which a substance loses electrons or combines with oxygen or lose hydrogen. Oxidation என்ன அது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். அதில் என்ன நடக்குன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், இல்லைன்னா கம்பைன் வித் ஆக்சிஜன் ஆர் லூஸ் ஹைட்ரஜன். ஒன்று எலக்ட்ரான் லூஸ் பண்ணோம், இல்லை ஹைட்ரஜன் லூஸ் பண்ணோம், இல்லை ஆக்சிஜன் கூட கம்பைன் பண்ணோம். இதுதான் ஆக்சிடேஷனில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ். சரிங்களா? இந்த மேஜர் எஃபெக்ட் என்னென்ன இருக்குது இந்த ஆக்சிடேஷனில் அப்படின்னா கம்பஷன் ஆஃப் மெட்டல்ஸ். ஒன்று என்ன சொல்ல போகிறோன்னா கம்பஷன் ஆஃப் மெட்டல். சரிங்களா? அதாவது ஆக்சிடேஷன் காசஸ் மெட்டல்ஸ் டு ஸ்லோலி கெட் டேமேஜ். ஆக்சிடேஷன் என்ன பண்ணுமா, மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணுமா. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன். இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ரஸ்டிங் ஆஃப் அயன். சரிங்களா? இதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4Fe + SO3O2 gives XH2O gives 2Fe2O3 + XH2O. சரிங்களா? அதாவது வீக்னஸ் ஸ்ட்ரக்சர் லைக் பிரிட்ஜஸ், கேட்ஸ், வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் தான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஒன்று கம்பஷன் ஆஃப் மெட்டல்ஸ், இது வந்து மேஜர் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிடேஷன். இன்னொன்று வந்து ரான்சிடிட்டி ஆஃப் ஃபுட். அப்படின்னா என்னென்னா ஆக்சிடேஷன் என்ன பண்ணுன்னா ஸ்பாயில் ஃபுட், எஸ்பெஷலி ஆயில் ஐட்டம்ஸோ ஃபேட் ஐட்டம்ஸோ என்ன பண்ணுமா, ஸ்பாயில் பண்ணுமா. அந்த ஆக்சிடேஷன்ற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் வந்து ஒன்று எஸ்பெஷலாக ஆயிலையோ இல்லை ஃபேட்டையோ ஃபுட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுறது. சரிங்களா? இட் காசஸ் பேட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். என்ன ஆகும், ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா பேட் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து சிப்ஸ் ஆர் ஸ்நாக்ஸ் லெஃப்ட் ஓப்பன் பிகேம் ஸ்டேல். அதாவது திறந்தே வச்சிடும் சிப்ஸு ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது வந்து ஸ்பாயில் ஆகுது இல்லையா. அது ப்ரிவெண்டட் பை ஆடிங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டோரிங் இன் ஏர் டைட் கண்டெய்னர். இது எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா ஏர் டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணால் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒன்று இந்த ஆக்சிடேஷன் ஆனது மேஜர் எஃபெக்ட் என்னெல்லாம் பண்ணுதுன்னா கம்பஷன் ஆஃப் மெட்டல்ஸு, செகண்ட் டிரான்ஸ்பிரிட்டி ஆஃப் ஃபுட், தேர்ட் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஆக்சிடேஷன் என்ன பண்ணோன்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ரெஸ்பிரேஷன்ற ப்ராசஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியில். கம்பஷன் என்ன பண்ணால் பர்னிங் ஃபியூவல்ஸ். சரிங்களா? இது வந்து ரெண்டு இருக்குது, கரோஷன், ரான்சிடிட்டின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இப்போது கரோஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? கரோஷன் அப்படின்னா என்னென்னா கரோஷன் இஸ் த கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன். கிராஜுவல் டிஸ்ட்ரக்ஷன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெட்டலோட இது வந்து கம்மியாகிட்டே வருது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் வித் தேர் என்விரான்மெண்ட். அதோட என்விரான்மெண்ட் வச்சு மெயின்லி த்ரூ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதாவது கிராஜுவலாக டிஸ்ட்ரக்ட் ஆகும் மெட்டல்ஸ் எப்படின்னா த்ரூ கெமிக்கல் ரியாக்ஷன் வித் தேர் என்விரான்மெண்ட் ஆஃபன் இன்வால்விங் ஆக்சிடேஷன். இது வந்து அது ஆக்சிடேஷனோட இன்வால்வ் ஆகி நடக்கிற கரோஷன் ரியாக்ஷன். சரிங்களா? வாட் இஸ் கரோஷன்? கரோஷன்னா என்னென்னா கரோஷன் இஸ் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அதாவது ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் அட் அ டைம் நடக்கிறதா ரெடாக்ஸ் ரியாக்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது கரோஷன் இஸ் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இன் விச் த மெட்டல் லூசஸ் எலக்ட்ரான்ஸ். என்ன நடக்கும் அந்த ஆக்சிடேஷன் ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் மெட்டல் வந்து முதல்ல எலக்ட்ரான் லூஸ் பண்ணும். அதுதான் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் இல்லையா? ஆக்சிஜன் ஆர் அனதர் சப்ஸ்டன்ஸ் கெயின் எலக்ட்ரான், அது வந்து ரிடக்ஷன். இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கிறது தான் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தான் கரோஷன். சரிங்களா? This process slowly converts metal into more stable compound like oxides, hydroxide or sulfide. என்ன பண்ணுதான், ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாற்றுதான். மெட்டல்ஸை வந்து இன்னும் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்டாக மாற்றுதான். என்னென்ன காம்பவுண்ட்னா ஆக்சைடு, ஹைட்ராக்சைடு ஆர் சல்ஃபைட். சரிங்களா? அது எக்ஸாம்பிள் வந்து ரஸ்டிங் ஆஃப் அயன். அதாவது ரஸ்டிங் இஸ் த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் கரோஷன். கரோஷனுக்கு ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் எதுனா ரஸ்டிங் ஆஃப் அயன். என்னென்ன கண்டிஷன் தேவைன்னா ஆக்சிஜன், வாட்டர் ஆர் மாய்ஸ்சர். சரிங்களா? H2O. என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்னா அட் த ஆனோட் ஆக்சிடேஷன் அயன் லூசஸ் எலக்ட்ரான்ஸ். Fe என்ன ஆகுது, Fe2+ ஆகும் +2E- ஆகும், எலக்ட்ரான் லூஸ் பண்ணுது. அட் த கேத்தோடில் என்ன ரிடக்ஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது, ஆக்சிஜன் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர், O2 + 2H2O + 4E- give 4OH-. So formation of rust, Fe2 plus OH minus gives FeOH twice.
ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகும்போது Fe2O3 HP ரெஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது. சரிங்களா, H2O ரெஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது. இதுதான் வந்து கரோஷன். கரோஷன் நீங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4Fe + 3O2 + H2O gives FeOH thrice. சரிங்களா, இதுதான் கரோஷன் ரியாக்ஷன். கரோஷன்னா என்னன்னு பார்த்தோம், என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம், என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் ப்ராசஸில் என்ன லூஸ் பண்ணுது, எலக்ட்ரான்ஸை ரிடக்ஷனில் கெயின் பண்ணுது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கரோஷனுக்கு. க்ளீன் அயன் நெயில், அதாவது க்ளீன் அயன் நெயில் எடுத்துக்கிறாங்க, ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ரஸ்டிங் அயன் நெயில் ஹைட்ராக்சைட் ஃபார்ம் ஆகுது, அதாவது துரும்பு பிடிக்கிறது ஸ்டேஜ் தான். சரிங்களா, அதாவது இங்கே என்னென்னா the phenomenon in which metals are slowly eaten away by the reaction of air, water, chemicals present in the atmosphere is called corrosion. சரிங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, slowly eaten away by the reaction of air, water, chemicals present in the atmosphere is called corrosion. Example வந்து black coating on silver and green coating on copper, இதெல்லாம் வந்து கரோஷனோட எக்ஸாம்பிள். ரஸ்டிங் ஆஃப் அயன் இஸ் டியூ டு கரோஷன். கரோஷனால தான் ரஸ்டிங் ஆஃப் அயன் நடக்குது. இட் கேன் பி ப்ரிவென்டட். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை அப்ளைங் பெயிண்ட் ஆன் அயன் ஆர்டிகல்ஸ். அயன் ஆர்டிகல்ஸில் பெயிண்ட் அப்ளை பண்ணால் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ரஸ்டிங் கேன் பி ப்ரிவென்டட். பெயிண்ட் டஸ் நாட் அலோ ஆக்சிஜன் அண்ட் மாய்ஸ்சர் டு கம் இன் கான்டாக்ட் வித் சர்ஃபேஸ் ஆஃப் அயன். இந்த பெயிண்ட் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, என்ன பண்ணோம், ஆக்சிஜனையோ மாய்ஸ்சரையோ வந்து அது சர்ஃபேஸ் ஆஃப் அயனை கான்டாக்ட் பண்ணாமல் இந்த பெயிண்ட் வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அதனால் ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து தடுக்க முடியலாம். சரிங்களா, அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரான்சிடிட்டி. சரிங்களா, ரான்சிடிட்டி அப்படின்னா என்னென்னா, ரான்சிடிட்டி இஸ் த ஸ்பாயிலிங் ஆஃப் ஃபேட் அண்ட் ஆயில் டியூ டு ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனால் ஃபுட்டு, ஃபேட்டு, ஆயிலெலாம் வந்து ஸ்பாயில் ஆகுது. லீடிங் டு அன்பிளசன்ட் டேஸ்ட் அண்ட் ஆர்டர். ஏன்னா ஆகிடும், டேஸ்ட் மாறிடும், ஸ்மெல்லும் வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ரான்சிடிட்டி. டெஃபினிஷன் பார்த்தோன்னா, rancidity is the spoilage of food containing fats and oils due to oxidation when exposed to air. சரிங்களா, how does it happen அப்படின்னு பார்க்கும்போது, fats and oil react with oxygen in the air இல்லையா. ஃபேட்டும் ஆயில் என்ன பண்ணும், ஹேரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும். this is an oxidation reaction. இதுதான் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். it produces bad smelling and harmful substances. சரிங்களா, எக்ஸாம்பிள் chips or fixed food left open long time stand smelly bad. சரிங்களா, எஃபெக்ட் ஆஃப் rancidity பார்த்தீங்கன்னா பேட் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட், லாஸ் ஆஃப் நியூட்ரிஷனல் வேல்யூஸ், ஃபுட் பிகம் என்ன ஆகிடுது, அன்சேஃப் டு ஈட். சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஃபுட் வந்து ஸ்பாயில் ஆகிடுது, சாப்பிட முடியாத மாதிரி. சரிங்களா, சரி இப்போ இது என்ன rancidity பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். என்ன ப்ரிவென்ஷன் பார்க்க போனோம்னா, ஹேர் டைட் கண்டெய்னர் ரெடியூசஸ் கான்டாக்ட் வித் ஆக்சிஜன். ஹேர் டைட் கண்டெய்னர் போட்டு நம்ம டைட் பண்ணி வச்சோம்னா அந்த ஃபுட்டை, அப்போ அது ஆக்சிஜனோட கான்டாக்ட் பண்ணுறது கம்மியாக இருக்கும், ரெடியூஸ் பண்ணும். ரெஃப்ரிஜரேஷன் ஸ்லோஸ் டவுன் ஆக்சிடேஷன். ரெஃப்ரிஜரேஷனில் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் அதில் வச்சா கூட ஆக்சிடேஷன் கம்மியாக நடக்கிறதுல அங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபுட் வந்து கெட்டு போகாது. ஆடிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட் ஆக்சிடேஷன். ஆன்டி ஆக்சிடென்ட் ஆட் பண்ணலாம், அது ஒரு ஸ்டெப்பு. நைட்ரஜன் பேக்கிங் யூஸ்ட் இன் சிப் பேக்கெட்ஸ் டு அவாய்ட் ஆக்சிஜன். நைட்ரஜன் பேக்கிங்னு சொல்லிட்டு சிப்ஸ் பேக்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன ஆக்சிஜன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன். சரிங்களா, இதுதான் வந்து rancidity ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, பாருங்க, the process of slow oxidation of oil and fat present in the food materials resulting in the change of smell and taste in them is called rancidity. Rancidity of food can be prevented by keeping food materials in an airtight container, refrigeration of cooked food at low temperature, packing of food items like potato chips in packs containing nitrogen gas instead of air. It prevents oil and fat from reacting with air. Avoid keeping the cooked food and food materials in direct contact with air by adding antioxidants. Example BHA, அதாவது butylated hydroxyazole. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சரிங்களா, அடுத்து இப்போ கொஷின்ஸ் பார்த்தோம்னா, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, why should a magnesium ribbon can be cleaned before burning in hair? அதாவது பேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுக்கு மெக்னீஷியம் ரிப்பனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மெக்னீஷியம் ரிப்பன் ஷுட் பி க்ளீன் பிஃபோர் பர்னிங் இன் ஹேர் டு ரிமூவ் த லேயர் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். என்ன ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம க்ளீன் பண்ணணுமா, மெக்னீஷியம் கார்பனேட், அதாவது MgCO3 அந்த லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், மெக்னீஷியம் ரிப்பனை வந்து ஏர் கூட பேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி
என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். சரிங்களா? தட் ஃபார்ம்ஸ் ஆன் இட் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் மெக்னீஷியம் வித் மாய்ஸ்சர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. எதனால் அது ஃபார்ம் ஆகுதுன்னா, மெக்னீஷியம் வந்து மாய்ஸ்சர் கூடயும் கார்பன் டை ஆக்சைடு ஏரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு கூடயும் அது ரியாக்ஷன் நடக்கும்போது அது ஃபார்ம் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம், க்ளீன் பண்ணோம். திஸ் என்ஷூர்ஸ் தட் த மெக்னீஷியம் பர்ன்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் பிரைட்லி இன் ஹேர். இதுலேருந்து என்ன தெரியுது, மெக்னீஷியம் வந்து பர்ன்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் பிரைட்லி இன் ஹேர். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்க்க போனால், ரைட் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் கெமிக்கல் ரியாக்ஷன். பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்னா என்ன சொன்னேன், அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரெண்டு சைடுமே வந்து RHS LHSன்னு எடுத்துக்கினாலும் சரி, உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எப்படி பார்க்குறீங்களோ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி அது ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்க்கணும். அவங்க வேர்டு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரின் கிவ்ஸ் ஹைட்ரஜன் குளோரைடு. அப்போ ஹைட்ரஜன்னா H2 கெமிக்கல் ஃபார்முலா, குளோரின்னா Cl2. ரெண்டுமே சேரும் போது ஹைட்ரஜன் குளோரைட் ஃபார்ம் ஆகும், HCl. இப்போது நம்ம இங்கே இந்த ரைட் ஹேண்ட் சைட் 2 போட்டிருக்கோம். 2 போட்டதுனால இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் 2 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 இருக்குது. குளோரினும் ரைட் ஹேண்ட் சைட் 2 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் 2 இருக்குது. இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேரியம் குளோரைட், அதோட ஃபார்முலா வந்து BaCl2. அடுத்து ப்ளஸ் அலுமினியம் சல்ஃபேட், அது வந்து Al2SO4 thrice. சரிங்களா? gives barium sulfate BaSO4. சரிங்களா? இப்போ இது வந்து பேலன்ஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடக்குது, ப்ளஸ் AlCl3 அலுமினியம் குளோரைடு. என்ன பேலன்ஸ் பண்ணும், இங்கே என்ன போட்டிருக்காங்க 3, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து மாலிகுல் பேலன்ஸ் பண்ணணும். சரிங்களா? BaCl2 3 Ba இருக்கா, இந்த சைட் 3 பேரியம் இருக்கா, இந்த சைட் குளோரின் 2 இருக்கா, இந்த சைட் குளோரின் 2 இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இங்கே அலுமினியம் 2 இருக்குங்களா, இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் 2 இருக்குது. SO4 இந்த சைட் 2 இருக்குங்களா, இந்த SO4ம் 2 இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா? SO4 வந்து 4 கிடையாது, 4 3s are 12 இல்லையா, இங்கே பாருங்கள் SO4 வந்து 12. அப்போ இது ரெண்டு LHSO RHSO பேலன்ஸ்டாக இருக்குது. இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்து வந்து சோடியம் ப்ளஸ் வாட்டர் gives சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். அதாவது Na ப்ளஸ் H2O gives NaOH ப்ளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். சரிங்களா? அதாவது Na இப்போ இந்த மாலிகுல் பார்க்கும்போது ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்கும்போது 2NaOH சொல்கிறோம் இல்லையா, 2NaOH வந்து நான் இருக்குது, இங்கேயே 2 இருக்குது, இந்த சைடும் 2 இருக்குது. அதே மாதிரி H2 இருக்குது, இந்த சைடு வந்து 2 இருக்குது. இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ் பண்ணி எழுதுறது தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோன்னா, ரைட் அ பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் வித் ஸ்டேட் சிம்பிள் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அதாவது சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட் அண்ட் சோடியம் சல்ஃபேட் இன் வாட்டர் react to give insoluble barium sulfate and a solution of sodium chloride. இது வந்து என்ன சொல்கிறாங்க, பேலன்ஸ்ட் ஸ்டேட் சிம்பிள் எழுத சொல்கிறாங்க. ஸ்டேட் சிம்பிள்லாம் சொல்லல, ஆக்வஸ் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட் எழுத சொன்னாங்க. அந்த ஸ்டேட் எழுத சொல்கிறாங்க, ஸ்டேட் சிம்பிள்ஸ் எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? பேரியம் குளோரைட் ஆக்வஸ் ஸ்டேட், அதனால் AQ போட்டிருக்கோம். அடுத்து வந்து சோடியம் சல்ஃபேட்டும் ஆக்வஸ் ஸ்டேட் தான், AQ போட்டிருக்கோம். என்ன கொடுக்குது, பேரியம் சல்ஃபேட் கொடுக்குது, அது வந்து சாலிட் ஸ்டேட், S போட்டிருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறது, சோடியம் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். அடுத்து வந்து சோடியம் சல்ஃபேட் என்ன கொடுத்துருக்கு, அதுவும் வந்து உங்களுக்கு ஆக்வஸ் ஸ்டேட் தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இன் வாட்டர், அப்போ ஆக்வஸ் ஸ்டேட். ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன் இன் வாட்டர், அப்போ ஆக்வஸ் ஸ்டேட். டு ப்ரொடியூஸ் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் அண்ட் வாட்டர், அப்போ ஆக்வஸ் ஸ்டேட். எல்லாமே ஆக்வஸ் ஸ்டேட் தான். சரிங்களா? இதுதான் ஸ்டேட் ஆஃப் சிம்பிள். அடுத்து வந்து a solution of substance X is used for white washing. ஒரு சப்ஸ்டன்ஸு அது எக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒயிட் வாஷிங் யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த சப்ஸ்டன் எக்ஸ் என்னென்னா கால்சியம் ஆக்சைடு. அதாவது ஒயிட் வாஷிங் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஒயிட் வாஷிங் கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணணும்னா, அதனால் ஆன்சர் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், சப்ஸ்டன் எக்ஸஸ் கால்சியம் ஆக்சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அதோடைய ஃபார்முலா என்ன, CaO, அதோட ஃபார்முலா. இப்போது இந்த சப்ஸ்டன் எக்ஸஸ் கால்சியம் ஆக்சைடு, இட்ஸ் ஃபார்முலா இஸ் CaO. அப்போது கால்சியம் ஆக்சைடு CaO என்ன ஆகுது, ப்ளஸ் வாட்டர் லிக்விட் ஸ்டேட் கூட சேரும்போது என்ன ஆகுது, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகுது. இஸ் லைன் இதில் ஸ்டேட் ஆஃப் சிம்பிள் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஸ்டேட், வாட்டர் லிக்விட் ஸ்டேட், ரிசல்ட் வரது ஆக்வஸ் ஸ்டேட், கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் ஸ்டேட். சரிங்களா? இப்போது செகண்ட் பார்த்தீங்கன்னா, why is the amount of gas collected in one test tube in activity 1.7 double the amount of collected in the other? நம்ம ஒரு 1.7 ஆக்டிவிட்டியில் பார்த்தோம் இல்லைங்களா, அது ஒரு டெஸ்ட் டியூபோட அந்த டெஸ்ட் டியூப் வந்து
டபுள் த அமௌண்ட் கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேஸ் எதனால அப்படின்னா in activity 1.7 water is electrolyzed to give hydrogen and oxygen gas இல்லையா வாட்டர் என்ன ஆகுது எலக்ட்ரோலைஸ் ஆகி ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் கொடுக்குது அந்த ஆக்டிவிட்டியில் the amount of hydrogen gas collected is double of the amount of oxygen gas collected எதனால் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஆக்சிஜன் கேஸோட டபுள் த அமௌண்ட் கலெக்ட் ஆகிருக்கு ஏன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து கேத்தோடில் ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது நெகட்டிவ் எலக்ட்ரோடில் ப்ரொடியூஸ் ஆகுது ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆனோடில் ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் ப்ரொடியூஸ்ட் ஆகுது அதனால தான் ஹைட்ரஜன் வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்த கொஷின்ஸ் பார்த்தோம்னா why does the color of copper sulfate solution change when an iron nail is dipped in iron nail dip பண்ண ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா அப்போ டிப் பண்ணும்போது நான் அந்த சல்ஃபேட் சொல்யூஷன் காப்பர் சல்ஃபேட் கலர் மாறுச்சு இல்லை அது எதனாலன்னு கேட்குறாங்க the color of the copper sulfate solution changes when an iron nail is dipped in because iron displaces copper from copper sulfate solution copper sulfate solutionலேருந்து அந்த அயன் தனியாக பிரிக்கப்படுது iron displaces copper from iron என்ன பண்ணுது காப்பரை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது ஃப்ரம் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து அயன் ஆனது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து காப்பரை என்ன பண்ணுது டிஸ்பிளேஸ் பண்ணுது சரிங்களா the blue color of copper sulfate fade அதனால தான் ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் காப்பர் சல்ஃபேட்டோட கலர் வந்து ப்ளூ அதனால தான் அது ஃபேட் ஆகி லைட் க்ரீனிஷ் கலராக வந்து அயன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிறதுல அது ஒரு லைட் க்ரீனிஷ் கலராக மாறுது சரிங்களா அந்த சொல்யூஷன் என்ன பண்ணுது ப்ளூ கலரில் இருக்க காப்பர் சல்ஃபேட் வந்து அதோடைய ப்ளூ கலர் கம்மியாகி அது அப்படியே லைட் க்ரீனிஷாக மாறுது எதனாலனா அங்கே அயன் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் வந்து அது லைட் க்ரீனிஷ் கலராக மாறுது காப்பர் சல்ஃபேட்டோட கலர் வந்து ப்ளூ கலர் ஃபார்முலா வந்து CuSO4 ஸ்டேட் வந்து ஆக்வா ஸ்டேட் அயன் சல்ஃபேட் வந்து FeSO4 ஸ்டேட் வந்து ஆக்வா ஸ்டேட் கலர் வந்து லைட் க்ரீன் சரிங்களா அடுத்து give an example of a double displacement reaction other than one given in activity 1.9 நம்ம 1.10ல பார்த்தோம் இல்லையா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அதுக்கு தவிர இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்றத கேட்குறாங்க கொஷின் நம்ம எப்படி பண்ணலாம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பிட்வீன் சில்வர் நைட்ரேட் அண்ட் சோடியம் குளோரைட் சொல்யூஷன் is white insoluble silver chloride which is a precipitate நம்ம என்ன இன்னொன்று பண்ண போகிறோம்னா சில்வர் நைட்ரேட்டோ சோடியம் குளோரைட் சொல்யூஷனோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது white insoluble silver chloride ஃபார்ம் ஆகுதான் அது which is a precipitate அதாவது silver nitrate formula AgNO3 which is an aqueous state plus sodium chloride அதுவும் NaCl aqueous state என்ன கொடுக்குது silver chloride AgCl solid state plus precipitate அதாவது NaNO3 aqueous state சரிங்களா இது இன்னொரு எக்ஸாம்பிள் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா identify the substances that are oxidized and the substances that are reduced in the following reaction என்னென்னலாம் ஆக்சைட் ஆகிருக்கு என்னெல்லாம் ரெடியூஸ்ட் ஆகிருக்கு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்படின்னு இன்னொரு கேள்வி அது என்னென்னா ஃபஸ்ட்டு என்னது 4NaS plus O2G gives Na2OS அதாவது சோடியம் ப்ளஸ் ஆக்சிஜன் give Na2O இல்லைங்களா அதாவது ஆக்சிடைஸ்ட் இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகிருக்குன்னா சோடியம் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு சரிங்களா ரெடியூசஸ் Na நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடைஸில் சோடியம் வந்து என்ன பண்ணுது ரெடியூசஸ் சோடியம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு சரிங்களா ரெடியூஸ்ட் ரியாக்ஷனில் ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு சரிங்களா இதில் அடுத்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸில் வந்து ஹைட்ரஜன் H2ஓவும் அது என்ன பண்ணுது ஆக்சிஜன் ரெடியூஸ் பண்ணுது இங்கே ரெடியூஸ்டில் வந்து காப்பர் ஆக்சைடு வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு சரிங்களா இதுதான் வந்து எது ஆக்சிடேஷன் ஆகிருக்கு எது ரெடியூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றது ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு எது ரெடியூஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஓகேங்க புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அடுத்தடுத்து என்ன படுத்து இப்போ நம்ம இந்த லெசனில் பார்த்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு ஒன்று பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை இல்லைனா எது ஆக்சிடைஸ்ட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுத்துட்டு என்ன ஆக்சிடைஸ்ட் ஆகிருக்கு என்ன ரெடியூஸ்ட் ஆகிருக்குன்னு கேட்பாங்க ஸ்டேட் ஆஃப் சிம்பிள் எழுத சொல்லுவாங்க ஆக்டிவிட்டி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க என்ன நம்ம யூஸ் பண்ண சப்ஸ்டன்ஸ் பேர் வந்து என்ன ஒயிட் வாஷிங்கில் என்ன யூஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம ஆக்டிவிட்டி வச்சு என்ன விதமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாமோ அதெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Do follow our Instagram account for more useful notes and study materials. If you have any doubts, please comment below. Thank you, student.